ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 11-12 ஸ்லோகம் சேர்த்து பார்க்கலாம். காயேனே மனஷா புத்யா கேவலர் இந்திரியர் அபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியாத்வாத்மசூத்தையே. ஒருவர் கிருஷ்ணரது புலன்களை திருப்தி செய்வதற்காக கிருஷ்ண உணர்வில் செயலாற்றும் போது அவருடைய உடல், மனம், அறிவு, புலன்களால் கூட செய்யப்படும் எல்லா செயல்களும் ஜட கலகங்கள்லேருந்து தூய்மை அடையுது. கிருஷ்ணரோட பக்தனது செயல்கள்லேருந்து எந்தவித ஜட விளைவுகளும் ஏற்படுவதும் இல்லை. அதனால தான் ஷத் ஆசார எனப்படும் தூய்மைப்படுத்தப்பட்ட செயல்கள் கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதால் அது ரொம்ப ஈஸியாக நிறைவேற்றப்படுது. பக்தி ரசாமிருத சிந்து எனும் தனது நூலில் ஸ்ரீரூப கோஸ்வாமி இதே போல் சொல்கிறாங்க. ஈகாயஸ்ய ஹரேதஸ்ய கர்மணா மனசக்ரா நிகிலாஸ்வ அபயவஸ்தாஷு ஜீவன் முக்தஷ உச்யதே. தனது உடல், மனம், அறிவு, சொற்களின் மூலம் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளவங்க பெயர் அளவிலான பௌதீக செயல்களை செய்யும் போதிலும் ஜீவன் முக்த என்று அழைக்கப்படுறாங்க. தன்னை இந்த பௌதீக உடல் என்றோ உடல் தனக்கு சொந்தமானது என்றோ அவர் நம்புவது இல்லை என்பதனால அவரிடம் அகங்காரமும் இல்லை. தான் இந்த உடல் அல்ல என்றும் இந்த உடல் தனக்கு சொந்தமானதில்லை என்றும் அவருக்கு தெரியும். அவர் கிருஷ்ணருக்கு சொந்தமானவர். அவரது உடலும் கிருஷ்ணருக்கு சொந்தமானதே. உடல், மனம், புக்தி, வார்த்தைகள், வாழ்க்கை, செல்வம் என தன்னிடம் உள்ள எல்லாமே கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபடுத்தும் போது அவர் உடனடியாக கிருஷ்ணருடன் இணைந்தாகிறாங்க. தான் இந்த உடலே என்பவற்றை நம்ப செய்யும் அகங்காரத்திலிருந்து விடுபட்டுள்ள அவர் கிருஷ்ணருடன் ஒன்றியிருக்காங்க. இதுதான் கிருஷ்ண உறவின் பக்தி நிலையாகும். 12 ஸ்லோகம் பார்க்கலாம். யுக்த கர்ம பலம் தியாத்வா சாந்திம் ஆப்னோதி நைஷ்டிகிம் அயுக்த காம காரணே பலே சக்தோ நிபத்யதே. கிருஷ்ண உணர்வில் இருப்பவங்களுக்கு உடல் உணர்வில் இருப்பவங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ணரிடமும் உடல் உணர்வின் தனது செயல்களின் பலன்களிலும் பற்றுதல் கொண்டிருப்பது தான். கிருஷ்ணருடன் பற்றுதல் கொண்டு அவருக்காக செயல்படுபவங்க நிச்சயமாக முக்தி அடைந்தவங்களாக தான் இருப்பாங்க. அவர் தனது செயல்களின் பலனில் எந்தவித ஏக்கமும் இல்லை. அவங்களுக்கு இருமையின் உணர்வில் செயல்படுவது, அதாவது பூர்ண சக்தியின் ஞானம் இல்லாமல் செயல்படுறது தான் செயலின் பலன்கள் மீதான ஏக்கத்திற்கு காரணம் என்று பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு. புருஷோத்திரமான கிருஷ்ணர் தான் பரமபூர்ண உண்மை. கிருஷ்ண உணர்வில் இருமைங்கிறது கிடையாது. இருப்பவை எல்லாமே கிருஷ்ண சக்தியின் படைப்பே தான். கிருஷ்ணரின் நன்மையின் உருவம். அதனால தான் கிருஷ்ண உணர்வின் செயல்கள் பூர்ண தலத்தில் செய்யப்படுபவர். திவ்யமான அந்த செயல்களுக்கு பௌதீக விளைவுகளும் கிடையாது. இதனால் ஒருவர் கிருஷ்ண உணர்வில் அமைதி நிறைந்தவரங்களா இருக்காங்க. ஆனால் புலனுணர்ச்சிக்கான லாப கணக்கில் மூலியவங்க அந்த அமைதியினை பெறவும் முடியாது. கிருஷ்ணருக்கு புறம்பே எதுவுமே இல்லை என்பதனால அமைதி மற்றும் பயம் இல்லாமல் இருக்கிறது. இதனை உணர்வது தான் கிருஷ்ண உணர்வின் ரகசியமே ஆகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.